10th பப்ளிக் எக்ஸாம்னாலே பயந்தாங்க. இதில் லாஸ்ட் இயர் சயின்ஸ் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி 7 மார்க் எதுலேருந்து கேட்டாங்கன்னே தெரியல. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷனே டக்குன்னு கேட்டால் யோசிப்போம். இதில் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் எங்கேருந்து எழுதுறது? இங்கிலீஷில் வேற ஏஏசிங்கிற அப்ரிவேஷனை புக்குக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்களாம். அறிஞர்கள் வரலாறை படித்து எழுதுறதே கஷ்டம். இதில் அவரோட சுய வரலாறை அவரே சொல்கிற மாதிரி எப்படி எழுத முடியும்? இது இல்லாமல் மேக்ஸ் கம்பல்சரிலாம் எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது. நம்ம சோஷியலில் அப்பப்போ ஒரு 1 மார்க்லேயோ இல்லை மேப்லேயோ ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருவாங்க. இப்படி பப்ளிக் எக்ஸாமை நினச்சி பயமாக இருக்கா? கவலையை விடுங்க. வே டு சக்ஸஸ் கைடை கையில் எடுங்க. அப்படி என்னதான் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு ஈஸி அண்ட் சிம்பிள் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடி அண்ட் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸை அந்தந்த இடத்துலயே ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. எல்லா கொஸ்டின்ஸையுமே கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்கட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பாக்ஸ் போட்டு அந்தந்த இடத்துலயே ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. QR கோடு, எக்ஸாம் பேஸ்ட் அடிஷனல் கொஸ்டின்ஸை கூட நீங்கள் எங்கேயும் போய் தேட தேவையில்லைங்க. செப்பரேட்டாக கன்சால்டேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் எல்லா கைட்லையும் இருக்கே. இவங்க கிட்ட புதுசாக ஏதாச்சும் சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. வாங்க இவங்க ஹைலைட்ஸை பார்க்கலாம். 10th இங்கிலீஷ் தாங்க இவங்களோட டாப் பிராண்டே. ஏஇசி மாதிரி புக்கு உள்ளேருந்து கேட்குற அப்ரிவியேஷன் எல்லாம் இன்சைட் டெக்ஸ்ட் புக் அப்ரிவியேஷன்லேருந்து பல டாபிக்ஸ் லைக் ஃப்ரேசல் வெர்ப்ஸ், இடியம்ஸ் எல்லாமே 9th to 12th டெக்ஸ்ட் புக்கில் கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 12th கேட்ட பைல் ஆஃப் வாட்டர், ட்விட்லிங் மை தம்பெல்லாம் 10th கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பஞ்சுவேஷன்லாம் இப்படியும் ட்ரிக்கியாக படிக்கலாமான்னு இவங்க கிட்ட இருந்தாங்க கற்றுக்கணும். டென்ஸு, ஸ்பாட் த எரர்ஸ்லாம் ரெட் அண்ட் மார்டினில் கூட இவ்வளோ சிம்பிளிஃபைடாக இல்லை, கிளியராக எக்ஸாம் பேஸ்டாக கொடுத்துருக்காங்க. பிராண்டு மட்டும்தான் நல்லா இருக்குமோன்னு யோசிக்காதீங்க. தமிழ்ல அறிஞரே கூறுவது போல இந்த கொஸ்டின் எல்லாம் கற்பவை கற்றபின் பகுதியில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லா கற்பவை கற்றபின் பகுதியும் இவங்க பதில் கொடுத்துருக்காங்க. அணி, அழகிடுதெல்லாம் டீச்சரே வியக்கிற அளவுக்கு சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆல் பாசிபிள் அணிக்கும் விளக்கத்தோட கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் கவலையும் விட்டது போங்க. மேக்ஸ்ல லாஸ்ட் 2 இயர்ஸா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஆக்டிவிட்டிலேருந்து கேட்குறாங்க. இவங்க ஆல்ரெடி இவங்களோட கைட்ல ஆக்டிவிட்டி, ப்ரோக்ரஸ் செக், திங்கிங் கார்னர் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா 1 மார்க்குமே ஹிண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. சயின்ஸ்ல ஆக்டிவிட்டிலேருந்து இந்த இயர் தான் கேள்வியே கேட்குறாங்க. ஆனால் 3 இயர்ஸா இவங்க கைட்ல டெஸ்ட் யுவர் செல்ஃப், ஆக்டிவிட்டி, டூ யூ நோ மாதிரி புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் தேர்வு அடிப்படையில் கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல கிறிஸ்டல் கிளியரா கொடுத்துருக்காங்க. என்னென்ன படிச்சா எவ்வளோ மார்க் வாங்கலாங்கிற வரைக்கும் யூனிட் பை யூனிட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சோஷியல் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 12 to 15 ஈவெண்ட்ஸை டைம் லைன்ல படிச்சாலே ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். மேப்புக்கு புக் பேக்கு, புக்கு உள்ள எக்ஸாமில் கேட்டது அப்படி நீங்கள் தேட வேணாம். டேபிள் போட்டு பக்காவா இம்பார்ட்டன்ட் பிளேஸ் லிஸ்ட்டு, மேப் லிஸ்ட்டு, மேப்லேயே பிளேசஸை மார்க் பண்ணின்னு சொல்லவே டயர்ட் ஆகுதுங்க. எப்படி தான் பண்ணாங்களோ அப்படி கொடுத்துருக்காங்க. இன்சைட் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாத்தையும் டேபிள் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேலை ஈஸி ஆக்கியிருக்காங்க. இப்படி இவங்களோட எல்லா கைடையும் தரமாக வச்சு செதுக்கியிருக்காங்க. சென்டமை நீங்கள் ஈஸியாக டார்கெட் பண்ணிடலாம். வெறும் சென்டமையே டார்கெட் பண்ணுறீங்களே, இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கெல்லாம் ஏதாவது கருணை காட்டக்கூடாதான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பெஷல் கைட் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் 100 ரூபீஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் 80 to 90 மார்க்ஸ் வாங்கலாமாங்க. புக் பேக் ஆன்சர்ஸ், பிடிஏ கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கூட அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் லேட் ப்ளூமர்ஸ்க்குன்னு ஜஸ்ட் 20 பேஜஸில் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் இருக்குது. அதை படித்தாலே 45 to 50 மார்க்ஸ் வாங்கலாம். 2 மார்க்ஸ்க்கெல்லாம் 2 to 3 வேர்ட்ஸில் ஆன்சர்ஸு, லாங் ஆன்சர்ஸ்க்கு 4 to 5 பாயிண்ட்ஸில் ஆன்சர்ஸு. இதை விட ஈஸியாக வேறு எங்கெங்க படிக்க முடியும்? படித்ததெல்லாம் எழுதி பார்த்துட்டே இருக்கணுமா? அதுக்கு தான் ப்ராக்டிஸ் புக்கும் கொஸ்டின் பேங்க்கும் இருக்கே. டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு, யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, QR கோட் கொஸ்டின் டெஸ்ட்டு அப்படின்னு ஏகப்பட்ட டெஸ்ட்டெல்லாம் எழுதி பார்க்கறதுக்கு தான் ப்ராக்டிஸ் புக் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஜஸ்ட் 60 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், பல்காக டெஸ்ட் எழுதி பார்த்துடலாம். ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதி பார்க்கணுமா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 50 ரூபா செலவு பண்ணி ஒரு கொஸ்டின் பேங்கை வாங்கிடுங்க. 20 செட்டு கொஸ்டின் பேப்பர் சும்மா தெரிக்க விட்டுறலாம் டெஸ்ட் எழுதியே. இவங்க வெறும் 10th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் கைட் போடுறது இல்லைங்க. 6th to 8th தமிழ், இங்கிலீஷ், சோஷியல் சயின்ஸில் மேப் ப்ராக்டிஸ்க்கு புக்கு போட்டிருக்காங்க. 9th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கைட் போடுறாங்க, வித் மேப் ப்ராக்டிஸோட போடுறாங்க. 11th 12th தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியமுக்கு போட்டிருக்காங்க. இப்போவே இவங்களோட கைடை வாங்கி படிக்கணும்னு ஆசையா இருக்கா? ஃபார் பல்க் ஆர்டர் ஸ்க்ரீனில் தெரியுற உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரை காண்டாக்ட் பண்ணி பல்க் ஆர்டர்ஸை வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு SMS மூலமா நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணிங்கன்னா VPP மூலியமாகவும் நாங்கள் புக்ஸை சென்ட் பண்ணுறோம். ஃபார் ஆன்லைன் பர்ச்சேஸ் இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் ஸ்டோரான bookie.comல கூட நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்களோட எல்லா புக்ஸுமே அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. கோ அண்ட் கிராப் இட். ஃபார் சக்ஸஸ் சூஸ் வே டு சக்ஸஸ். தேங்க்யூ.